Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Historiesல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸான அஃபிஷியல் கீ ஆன்சர் கவர்மெண்ட் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success Historiesல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கு வந்து அஃபிஷியல் கீ ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ இதில் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே கிரேஸ் மார்க் கிடையாதுப்பா. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க நமக்கு ஒரு 2 மார்க்கில் ஒரு கிரேஸ் மார்க் வந்து. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டேரெக்டான மார்க் தான். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 அவுட் ஆஃப் இதில் பார்த்தா 14 அவுட் ஆஃப் 14 கம்பேர் பண்ணும்போது 2 1 மார்க் மட்டும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. கொஸ்டின் நம்பர் செகண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8ம். ஸோ அது 2 மட்டும் தான் கிரியேட்டிவாக கொடுத்தா, மீதி 12 1 மார்க் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து 14 அவுட் ஆஃப் 14 கட்டாயம் சென்டமீட்டர் தான். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் போய் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 15th ஒன் ஃபஸ்ட்டு ஏ எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பிக்கு 1 மார்க். 16th ஒன் எஃப் ஆஃப் ஜிக்கு 1 மார்க், ஜி ஆஃப் எஃப்க்கு 1 மார்க். 17th ஒன் வந்து பார்த்தா ஏ ஈக்குவல் டு பிக்கு ப்ளஸ் அதில் கம்பேர் பண்ணி எழுதக்கூடியது 1 மார்க்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டர் ரோட்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டர் ரோஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ் 7 அதுக்கு வந்து 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து 18th ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா x cube minus y cube by x minus 1 செட் பண்ணுறதுக்கு 1 மார்க். லாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க 1 மார்க். நெக்ஸ்ட் 19th ஏபி கண்டுபிடிக்கிறது 1 மார்க், பிஏ கண்டுபிடிக்க 2 நாட் ஈக்குவல் எழுதுன 1 மார்க். நெக்ஸ்ட் 20th வந்து ஏபி பை ஏசி ஈக்குவல் பிடி பை டிசி எழுதுன 1 மார்க். அதுக்கப்புறம் ஏசி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். 21 ஸ்லோ ஃபார்முலா எழுதுன 1 மார்க், ஏ கண்டுபிடிக்கிறது 1 மார்க். 22 வந்து ஃபார்முலா அந்த கான்செப்ட் m1 × m2 -1 கம்பேர் பண்ணக்கூடியது. 23rd வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதுறது 1 மார்க், எக்ஸ் கண்டுபிடிக்கிறது 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து 24th வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதுன 1 மார்க், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடித்து 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 25க்கும் சிஎஸ்சி பை ஃபிரஸ்டம் ஆஃப் கோன் ஃபார்முலா எழுதினா 1 மார்க், அது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது 1 மார்க். 26th ஃபார்முலா எழுதின 1 மார்க் ரேஞ்சு, அதுக்கான ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் 27th வந்து என்ஆஃப்எஸ் வந்து பிஆர்பிஏக்கான என்ஆஃப்எஸ்க்கான வேல்யூ கண்டுபிடித்து 1 மார்க், பிஆர்பிஏ கண்டுபிடித்து 1 மார்க். 28th கம்பல்சரி ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருந்து T2 - T1 கம்பேர் பண்ணி T3 - T1 அதுக்கான வந்து காமன் டிஃபரன்ஸ் √2 கண்டுபிடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி வந்துச்சுனாவே இதுக்கான ஃபார்முலாஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏபி தட் மீன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா 1 மார்க் should be awarded if the formula is correct. அதாவது ஃபார்முலா சரியாக இருந்தாவே 1 மார்க் கொடுத்துடலாம் அப்படின்ற கான்செப்ட் சொல்லி தான் 28. நெக்ஸ்ட் 40. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 29th பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 30th வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் கான்செப்ட்டில் போடக்கூடிய சம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 31 வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் 32 வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா n ஸ்கொயர் n + 1 2n + 1/6 கே ஸ்கொயர் அதே கான்செப்ட் போடக்கூடியது தான். நெக்ஸ்ட் 33rd வந்து ஏபியும் ஏபி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடித்து ஒவ்வொரு மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீரம் கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் எழுதினாவே 2 மார்க். நல்லா கவனிங்க, ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க், கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃப் சேர்த்து 2 மார்க். அதாவது இஃப் த டயக்ராம் இஸ் நாட் ட்ரான் மார்க் ஷுட் பி அவட ஒன்லி ஃபார் த ஸ்டேட்மெண்ட். அதாவது டயக்ராம் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் மார்க் கொடுக்கணுன்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 35 ஏரியா கோஆர்டினேட்டர் அந்த ஃபார்முலா எழுதினா 1 மார்க், அதுக்கு சப்ஸ்டியூஷன் எல்லாமே இது எந்த மெத்தட்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 36th வந்து பார்த்தீங்கன்னா A + Bயும் எக்ஸ் அதுக்கான ஃபார்முலா எழுதி அதுக்கான சப்ஸ்டியூஷன். 37th வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஒரு மார்க். ஸோ அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஈஸியாக தான் இருக்குது. 38 வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் மாடல் அந்த கம்பேரிசன் பண்ணும்போது அதுக்கு ஃபார்முலா எழுதி அதுக்கான வேல்யூ சொல்லணும். எந்த மெத்தட்னாலும் இருக்கலாம். 39th அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஸ்பேர் கம்பேர் பண்ணணும். 40th கொஸ்டினும் சிபியோட கான்செப்ட்டில் போடக்கூடிய சம். 41 வந்து பிஆர்சி கம்பேர் பண்ணக்கூடியது. கம்பல்சரி சம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டெல்டா டிஸ்கன் B² - 4 கம்பேர் பண்ணி இது ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பாருங்கள். ரெப் டயக்ராம் எழுதினா 1 மார்க், டிராயிங் லைன் செக்மெண்ட் எழுதினா 1 மார்க், டிராயிங் சர்க்கிள் போட்டால் 3 மார்க், டிராயிங் ஆங்குலர் பைசெக்டர் அது மார்க் பண்ண 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பண்ணால் 2 மார்க். அல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடியது. ஃபஸ்ட் ரெப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ண 2 மார்க்கு, லைன் செக்மெண்ட் ஆஃப் 11 cm 2 மார்க், டிராயிங் செகண்ட் சர்க்கிளுக்கு 2 மார்க்கு, 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணால் 1 மார்க். ஸோ இந்த கான்செப்ட் படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கிராஃப் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் நீட்டாக கூட ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து பார்த்தா ஸ்பிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் 14 1 மார்க் இந்த ஆப்ஷனோட எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 14 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணால் 2 மார்க்கில் நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபார்முலாஸ் எழுதியிருப்பீங்க. ஃபார்முலாஸ் எனக்கு கவலைப்படாதீங்க. ஃபார்முலாஸ் 1 மார்க் கிடைக்கும், ஸ்டெப்புக்கு 1 மார்க். ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணி தான் கொடுப்பாங்க. 28 சம்முக்கு அதே மாதிரி தான் கரெக்டாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா T = பார்த்தீங்கன்னா T2 - T1 எழுதினா 1 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 5 மார்க்லேயே ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக தான் கொடுத்துருக்காங்க நீட்டாக. தட் மீன்ஸ் வரிசை ஜோடிகளும் அட்டவணை அம்புக்குறி படம் வரைபடம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதேமாதிரி P⁴x1 P1⁴x1 P2⁴x2 P3⁴x3 P4⁴x4 கண்டுபிடிக்கிற சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரியஸ் சம்மு ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய மார்க்
மாற்றணி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோணரிசமற்றி தேற்றத்தோட கான்செப்ட் வரக்கூடியது, நாற்கரத்தின் பரப்பு. ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் இருந்தது. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலத்தின் கன அளவு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்யாவின் செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மையுடைய. ஸோ அந்த கான்செப்ட்டில் அந்த ஸ்டெப் எழுதினாவே ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கு 42 கம்பல்சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினன்ட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கனி தன்மையை கம்பேர் பண்ணி அதே பார்ல தான் B² - 4AC அந்த கான்செப்ட் எழுதக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதவிப்படம், கோட்டு துண்டு வரைதல், வட்டம் வரைதல், கோணரிசம் வருது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. கிராஃபும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். கட்டாயம் வந்து இந்த மெத்தட் எழுதினா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக மேத்ஸ் கீ ஆன்சர் வந்து கட்டாயம் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தான் எழுதுனீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆல்ரெடி நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷனில் வந்த மார்க்கோட மேத்ஸில் நல்ல மார்க் வரும். கவலைப்படாதீங்க. எல்லாருமே எதிர்பார்க்குறதுன்னா மேத்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, நம்ம கரெக்ஷன் எளிமையாக. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கரெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல மார்க் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பை.